Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ரெண்டு தக்காளி பழத்தை மட்டும் வச்சுட்டு 20 தோசை இட்லிக்கு தேவையான சைட் டிஷ் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது டிஷ் பேர் பார்த்திங்கன்னா தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, சீரகம் இது மாதிரி தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்துட்டுக்கப்புறம் ஒரு 3 பூண்டு பல்லம் நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். சாப் பண்ண வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு கிளாஸிங் ஃபினிஷிங் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே நான் 2 தக்காளி தான் சேர்க்க போகிறேன், ரொம்ப இல்லை. 2 சின்ன தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நம்ம சீக்கிரமாக வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று போல் நல்லா வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போதும். நம்ம மிளகாத்தூளையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 3 டம்ளர் இல்லைனா 4 டம்ளர் கிட்ட அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த குழம்பு ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 கொதி வந்தாலே போதும் நம்மளுக்கு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து சிம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வச்சு நம்ம இறக்கிடலாம் குழம்ப. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம திக்காகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு 4-5 கொதி வரும்போதே நம்ம குழம்ப இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தண்ணி தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது இட்லி தோசைக்கு செம்ம ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த மாதிரி நம்ம குழம்பு செய்கிறதுனால நம்மளுக்கு தக்காளியோடைய யூசேஜும் கம்மியாகும். ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி குழம்புலாம் நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிச்சயமாக கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. என்னடா தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, தண்ணியாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. என்ஜாய் த ஃபுட்டி லைஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஸோ மச்.